கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்த்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் வேலையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் சாலொமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும். சாலமன் ஆண்டவர்கிட்ட 2 காரியத்தை கேட்டானா. ஒன்று ஞானம், இன்னொன்று விவேகமா. ஞானத்தை பற்றி கேட்டது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஞானம்னா அதுக்கு சாலமனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்துக்கு நிகர் வேறு யாருமே இல்லைன்னு பார்க்குறோம். ஞானத்தை கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்த ஒரு டெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண்கள் ஒரு பிள்ளை, இது ஏன் பிள்ளை அப்படின்னு. சாலமன் கரெக்டாக தன்னுடைய தேவன் கொடுத்த ஞானத்தை வச்சு அங்கே நல்ல ஒரு தீர்ப்பு சொல்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஞானம் எப்படிப்பா வந்துச்சு கேட்டால், சாலமன் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டேன், ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் ஞானம் மட்டுமல்ல, விவேகத்தையும் கேட்டதாக இங்கு நாம் பார்க்கிறோம். சாலமன்ட்ட நீ ஐஸ்வர்யம், பகைஞருடைய ஜீவி இதெல்லாம் கேட்காம ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விவேகம். விவேகம்னா என்ன? சாலமன் தேவன்கிட்ட விவேகத்தை கேட்டபடினால விவேகத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பொதுவாக தேவன் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது ஞானத்தோடு தான் படைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுத்தலே ஞானத்தின் ஆரம்பம்னு நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் வரும் என்று பார்க்கிறோம். நீ ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ ஞானம், இந்த ஞானத்தை வச்சு தான் நம்ம அறிவை சம்பாதிக்க முடியும். அறிவுனா என்ன? அறிந்து கொள்ளுதல். எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஞானம் இருந்தால் தான் ஒரு பொருளை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த செல்லு இருக்குது, செல்லை வச்சு நம்ம யார்கிட்டையும் பேசிக்கலாம், அவ்வளோதான் தெரியும். இன்னும் நம்ம இதில் அறிவு இருக்க இதிலேருந்து வாட்ஸ்அப் அனுப்பலாம், வீடியோ மெசேஜ் பண்ணலாம், சாட் பண்ணலாம், இன்னும் நிறையா காரியங்களை செய்யலான்னு அதை நம்ம அறியணும். அறிய பொதுவாக 3 விதத்தில் நம்ம அறியலாம். ஒன்று படித்து அறிவது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அனுபவத்திலிருந்து அறிந்து கொள்வது, இன்னொன்று மற்றவங்க சொல்லி அதை அறிவது. இந்த 3 மூலமாக தான் நாம் அறிந்து கொள்வோம். இந்த அறிவு எப்படி வருதுன்னா ஞானத்தை வச்சு. அப்போ ஞானத்தை வச்சு நம்ம அறிந்து கொண்டு, புத்தின்றது அதை செயல்படுத்துகிற விதம்தான் புத்தி. சில பேர் சொல்கிறோம்ல, நீ ஒரு படித்த முட்டாள்னு சொல்கிற. ஏன் நீ படிச்சிருக்க, உனக்கு அறிவு இருக்குது, அதை யூஸ் பண்ண தெரியலையே. அப்போ இந்த புத்தி கெட்டவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, அதை யூஸ் பண்ண தெரில, யார்கிட்ட என்ன பேசணும், எதை எப்போ செய்யணும், அது உனக்கு தெரியல. அதான் நம்ம இந்த கூறு கட்டவன், புத்தி கட்டவன், அப்படி இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் காரணம். அப்போ அந்த ஞானம், அறிவு, புத்தி இந்த 3 சேர்ந்து பெர்ஃபெக்டாக செய்கிறது தான் விவேகம். அதைத்தான் ஆண்டவரே, எனக்கு ஞானம் மட்டும் போதாது, எனக்கு அறிவும் வேணும், புத்தியும் வேணும், மொத்தத்துக்கு எனக்கு விவேகம் தேவை அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம். இது கேட்டதுனால தேவன் அவனுக்கு விவேகத்தை தந்தார். சரி, ஒரு மனுஷனுக்கு விவேகம் இருந்தால் அதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்? இன்றைக்கி நிறைய பேர், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தருமிதில் எப்போ அந்த யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம் அல்லவா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாகி இருந்தால். அந்த வசனத்தை வச்சு பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தேவை ஞானம். அப்போ நம்மளுக்கு ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு விவேகத்தை தாரும் கேட்கணும். நம்ம
சாலமன் கேட்டான், விவேகத்தை தேவன் கொடுத்தார். இந்த விவேகம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம், அந்த விவேகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதைத்தான் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். ஒரு மனுஷனுக்கு விவேகம் இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வானா, அறிவை அடக்கி வைப்பானா. இந்த ஓட்டவாய் கணக்க வளர மாட்டானா, தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல மாட்டான். இவனா வாலண்டரியாக போய் ஒரு விஷயத்தில் போய் தலையிட மாட்டான். நான் போனால் அவன் கேட்பான், நான் போய் அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறேன். இந்த நிறைகுடம் ததும்பாது, இந்த குறைகுடம் தான் ததும்போம். ஒரு விவேகம் உள்ள மனுஷன் என்ன செய்வானா, எதுவாக இருந்தாலும் கேட்பான். அப்படியே கையடிட்டு சொல்லு, சரி ரைட்டு, சரி நீ என்ன சொல்கிற, முதல்ல மற்றவங்க சொல்கிறத அவன் பொறுமையாக கேட்பான். உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டான், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் கற்றுக்கொண்ட அறிவை அடக்கி வைப்பான். எந்நேரம் பேசணும், எந்நேரம் சொல்லணும், இதெல்லாம் இந்த விவேகம் உள்ளவனுக்கு தெரியுமா. இவன் சொன்னால் கேட்பான், இவன் சொன்னால் கேட்க மாட்டான், அதெல்லாம் இந்த விவேகம் உள்ளவனுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சில பேர் செய்தி கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா, கோபம் பார்த்திங்கன்னா இந்த கண்காடன் எடுத்து கோபம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் வாசி தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேறு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அவ்வளவு. இந்த சம்பவத்துக்கு எதை சொன்னால் பொருந்துமோ அதை மட்டும்தான் 2 வசனம் 3 வசனத்தோடு நிப்பாட்டணும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. சில பேர் பாருங்கள், ஐயோவே வந்தானா அறுத்து எடுப்பானே, பார்த்திங்களா, நம்மளை கண்டாலே ஓடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அறிவு வீணாக போகக்கூடாது. நம்ம அறிவை யூஸ் பண்ணணும். அதுக்கு விவேகம் தேவை. அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுபோல தான் தாவீதுக்கு வயசாகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ராஜாவாக வரணும். உடனே யார் போய் ராஜாட்ட போய் சொல்லுவது? உடனே நாத்தான், அவன் தானே விவேகம் உள்ளவன். அவன் சொல்கிற பத்சேபாள்கிட்ட போய், நீ முதல்ல போய் ராஜாட்ட சொல்லு, தாவீதுட்ட, நான் பின்னாடி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்த்திங்களா, கரெக்டாக காயை நகர்த்தி சாலமனை ராஜாவாக உட்கார வைப்பதை பார்க்கிறோம். அதுபோல தான் விவேகம் உள்ளவன் அறிவை அடக்கி வைக்கிறான். அந்த அறிவை எப்போ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், யாருக்கு யூஸ் பண்ணணும், அதை அவன் நேர்த்தியாக செய்கிறான். அதைத்தான் பார்க்கிறோம். சரி, 2வது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும். ஒருத்தன் விவேகம் உள்ளவனாக இருந்தானா அவன் எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் அதை அடக்கிடுவானா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கர்ரு புருன்ட்டு இருப்பாங்க. சில பேர் போவாங்க, சொன்னவுடனே பெட்டி பாம்பாக அடங்கிடுவாங்க. சரி, நீ சொல்கிறதும் சரிதான், நீ சொல்கிறத நான் கேட்குறேன். என்னடா நாங்களாம் சொன்னால் கேட்கல, நீ வந்த உடனே கேட்டுக்கிட்டானே, பெட்டி பாம்பாக அடங்கிட்டானே, மாட்டேன்னு சொல்கிறவன் சரின்னு சொல்லிட்டானே, எப்படி? அதான் விவேகம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஞானத்தை கேட்குறோம், அறிவை கேட்குறோம், புத்தியை கேட்குறோம். விவேகத்தை கேளுங்க. விவேகம் உள்ளவன் தான் அறிவை அடக்கி வைப்பான். விவேகம் உள்ளவன் தான் என்னது, கோபத்தையும் அடக்குமா. அது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விவேகம் உள்ளவன் பிரமாணத்தை கை கொள்கிறான். இது ஆண்டவருக்கு பிடிக்காது. வசனம் இப்படி சொல்லுது, இதெல்லாம் இப்படி நடக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில், ஏற்ற வேளையில் போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிப்பான். யாருன்னா விவேகம் உள்ளவன். யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், யாருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும், யாருக்கு என்ன எப்போ இதை செய்யணுன்றத விவேகம் உள்ளவன் அறிந்து கொள்வான். சில பேர் பாருங்கள், சில பேரண்ட்ஸு என் கண்ணுக்கு பிறகுதான்ருவாங்க. பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னே நாங்களாம் வயசாகி அந்நியரை சொத்தை கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணேன்? இப்போ எங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்தா தான் அதை வச்சு நாங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும்.
அப்போ விவேகம் உள்ளவன் எந்நேரம் சொத்தை பிரித்து கொடுக்கணும். ஒரு பகுதியை தனக்குன்னு வைத்து கொண்டு மற்றதை பிரித்து கொடுத்து என்ன யார் கவனிக்கிறாங்களோ அவனுக்கு தான் இந்த சொத்து, என் கண்ணுக்கு பின்னாடி அவனுக்கு. அதான் விவேகம் உள்ளவன் செய்வான். எந்நேரம் இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது இப்போ பாருங்கள், ஆண்டவர் செய்கிறாரு. 3 நாள் போதனை முடிந்தோடனே எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க சீஷர்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ இவர்கள் பசியாக இருப்பார்களே, போகிறதுக்கு முன்னாடியே சோர்ந்து போவார்களே, இவங்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள். அதான் யாருக்கு எந்நேரம் போஜனம் கொடுக்கணுன்றது இந்த விவேகம் உள்ளவனுக்கும் தெரியும். கடைசியாக லூக்கா 12:42 தகுதியான காலத்திலே படி கொடுப்பான். படி யாருக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும், அதான் முக்கியம். யோசிக்கணும். நம்ம கொடுக்குற பணம் அவனுக்கு சரியாகுமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆபிரகாம் சாராள் பேச்சை கேட்டு ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்புகிறான். அது சரியா? இந்த ஆதியாமம் 25ஆம் அதிகாரத்தில் இந்த கேத்தூராளுக்கு மட்டும், கேத்தூரால் அவன் 4 பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் ஆடு மாடுகள் சொத்தெல்லாம் கொடுத்து ஒதுக்கி வைக்கிறான். ஆனால் அந்த ஆகாருக்கு அவன் செய்யலை. பார்த்திங்களா? சும்மா தண்ணி அப்பத்தையும் கொடுத்து போனால் அவள் என்ன செய்வா? அதை செய்ய வேண்டாமா? ஐயோ இவ 2 நாளைக்கு சாப்பாடு வரான், அதுக்கு பிறகு அவள் என்ன செய்வா? அவள் எங்கே தங்குவா? அவளுடைய வாழ்வாதாரம் என்ன? அவனுக்கு ஏதோ ஒரு சொத்தோ ஒரு ஆடு மாடுகளோ நிலபலங்களோ கொடுத்து சரிப்பா நீ போனால் அது கரெக்டு. அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய நபருக்கு நம்ம செய்யணும். இந்த பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்றாங்களா? நம்ம போகிறது பிச்சை. ஆனால் இது யாருக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம் அறியணும். அது இல்லாட்டி பிரச்சனைகளை கொண்டு வருதுகிறது அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி கேட்ட சத்தியத்தின்படி நாம் தெளிவாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்வோம். நம்ம ஞானத்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தரும். ஞானம் உள்ளவன் கோபத்தை அடக்குகிறான், ஞானம் உள்ளவன் அறிவை அடக்குகிறான், ஞானம் உள்ளவன் வேத பிரமாணத்தை கை கொள்கிறான், ஞானம் உள்ளவன் ஏற்ற வேளையில் போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிப்பான், ஞானம் உள்ளவன் தகுதியான காலத்தில் படி அளப்பான். விசாரிக்கணும். நல்லா இருக்கியா, உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, உனக்கு என்ன தேவை, விசாரிக்கணும். ஏன்னா நம்மளுடைய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன் அல்லவா? ஞானம் உள்ளவன் விசாரிப்பான். என்னம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமா, விசாரிங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் உயிரோடுக்கு இருக்கிற காலத்தில் பெத்த தாய் தகப்பனை விசாரிக்க மாட்டாங்க. அவங்க இறந்த பின்பு அவங்களுக்கு பளிங்களை கல்ற கட்டிக்கிட்டு துக்க நிவர்த்தி ஜபக்கூடத்தில் மட்டன் சிக்கன் அடித்து போட்டு என்ன பிரயோஜனம்? உயிரோடு கூட இருக்கும்போது பெத்த தாய்க்கு கஞ்சி ஊற்றாமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. யோசித்து பாருங்கள். தகுதியான காலத்தில் படி அளக்கணும், போஜனம் கொடுக்கணும், விசாரிக்கணும். சில பேர் உங்களுக்காக மாதம் மாதம் பணம் அனுப்புகிறேன்ல, பணம் அனுப்புனா போதுமா? இன்றைக்கி எத்தனை பெரிய வகை என்கிட்ட அவன் சொத்து சோகம் 5 பைசா கொடுக்கொண்ட பக்கத்தில் உட்காந்து இன்னமா சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்னை விசாரித்தா போதுமே. இன்றைக்கி விசாரிக்காதவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஞானம் உள்ளவன் விசாரிப்பான், படி அளப்பான், போஜனம் கொடுப்பான். அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. இந்த ஞானம் அறிவு புத்தியெல்லாம் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த விவேகத்தை நாங்கள் பெறவில்லை சுவாமி. விவேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். சாலமன் விவேகத்தை கேட்டால் நீர் கொடுத்தீர். அதுபோல் எங்களுக்கும் இந்த விவேகத்தை கொடுத்து நாங்கள் நேர்த்தியாக ஒழுங்கும் கிரகமாக நடக்க கிருபைத்தார். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதிங்கப்பா, அபரிதமாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கின்ற நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.